அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். විශ්වාසිතර ප්‍රේමන්තනිය සුභපතල පිළිගන්නවා. நீங்கள் எபிரேயர் 2வது அதிகாரம் හේබ්‍රව් දෙවෙනි පරිච්ඡේදයේ 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, 18 වෙනි වචනේ බැලුවා නම් அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. එබැවින් සෙනගගේ පව් උදෙසා ශාන්තික පූජාවක් ඔප්පු කිරීමට දෙවියන් වහන්සේ පිළිබඳ කාරණා ගැන දයාවන්ත වූ විශ්වාස වූ උත්ම පූජකයෙක් වෙත පිණිස සියලු දෙයින් තමාගේ සහෝදරයන්ට සමාවෙන්නටත් උන්වහන්සේගේ යුතුයේය. இந்த இடத்துல கர்த்தர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். මේ ස්ථානීය උන්වහන්සේ ඇවිල්ලා අපේ පව් ඒක බාර ගන්නව දෙවිදුන්. எங்கள் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். අපගේ පව් ඇවිල්ලා උන්වහන්සේ පිරි අරගෙන උන්වහන්සේ අපුදේසා කැප කළා. அப்ப இன்னைக்கு நாங்கள் அறிந்து அறியாமல் அநேக பாவங்களை செய்வோம். අපි ඇවිල්ලා දැන නොදැන ගොඩක් පාපයන් කරනවා. இன்னைக்கு பாவம்னா இது தப்புதான் அப்படின்னு தெரிஞ்சும் அநேக காரியங்களை நாங்க செய்து கொண்டிருப்போம். අපි ඇවිල්ලා එක පව් කියලා දැනගෙනත් ඒ කාර්ය කරමින් සිටිනවා. அப்ப இன்னைக்கு அது எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறது எங்கள் கர்த்தர் தான். එතකොට ඒ සියල්ල ඇවිල්ලා අරිගස්වන්නේ උන්වහන්සේ තමයි. அப்ப இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்க நீங்க එතකොට මේ බලන් ඉන්න ඔයාලා இயேசு கிறிஸ்து தான் ரத்த செஞ்சு பாவம் எடுத்துக்கொண்டாரே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි ලේ වගරුවල ඒ පාපය ඇවිල්ලා එයා இப்போ පිළිගත්තානේ. நான் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். දැන් මම පාපය කරමින් සිටිනවා. இந்த விஷயத்தை எனக்கு இனிமே மன்னிப்பு இல்ல, මින් පසු මට ඇවිල්ලා ඒ කමාව ලැබෙන්නේ නැහැ. இப்படியே இருந்துடலான்னு அநேகர் நீங்க பார்க்கலாம். මේවම ඉන්නවා කියලා ගොඩක් අය ඒ සිතුවිලි බලන්න அது පුළුවන්. மாத்திரம் இல்ல, ඒ පමණක් என் නෙවෙයි. குடும்பத்தார் பாவத்துல இருக்காங்க, මගේ පවුල ඇවිල්ලා පාපය තුළ සිටිනවා. அவங்களோட பாவமும் மன்னிக்கப்படுமா? එයාලගේ පාපයත් ඇවිල්ලා කමා කරනු ලබයිද? அவங்க விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, එයාලා ඇවිල්ලා විරෝධ කාර්යයන් කරමින් සිටිනවා. அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா එයාලට කමාව ලැබෙයිද? அப்படின்னு நீங்கள் உங்கள் கணவனுக்காக மனைவிக்காக, ඒ උදෙසා ඔයාලගේ ස්වාමි පුරුෂය වගේ භාර්යාව උදෙසා, இல்லைன்னா உங்களோட சகோதர சகோதரிகளுக்காக, නැත්නම් ඔයාලගේ සහෝදර සහෝදරයන් උදෙසා, பிள்ளைகளுக்காக, දරුවන් சில උදෙසා, பேரண்ட்ஸுக்காக இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம். සමහර අය දෙමාපියන් උදෙසා යාඥා කරමින් සිටින්න அப்போ පුළුවන්. இன்னைக்கு கர்த்தர் அவர் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர், எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். එතකොට උන්වහන්සේලා සියලු පාපයන් ඇවිල්ලා එයා පිළිඅරගෙන එයා සියල්ලට කමා කරන්නව දෙවියන්. மன்னிக்கப்படுமா, இந்த பாவங்கள் அவங்கள விட்டு விலகுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்து கொண்டிருக்கலாம். එයාලට ඇවිල්ලා සමාව දෙයිද, එයාලගේ පාප කමා කරනු ලබයිද කියලා සිතන්න පුළුවන්. நீங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் அவர்களை ரட்சித்துக் கொள்வாரு. ඔයාලා ඇවිල්ලා ඒ පාපය කියලා එයාලා උදෙසා ඔයාලා යාඥා කරන විට සැබේ උන්වහන්සේලා ගැලවීම තුළ බඟ පෙන්වයි. அவர் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் தான் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக வந்தாரு. උන්වහන්සේ මේ ලෝකෙ සිටින සියලුම දරුවන්ගේ පාපය උදෙසා තමයි පැමිණෙන්නේ. பாவிகளுக்காக தான் வந்தாரு. පව්කාරයන් උදෙසා තමයි அப்ப පැමිණෙන්නේ. நிச்சயமா அந்த பாவங்களை நிவர்த்தி செய்ய அவர் ஒருத்தரால தான் முடியும். සැබේම මේ පාපය ඇවිල්ලා ඒ කමාව දෙන්න උන්වහන්සේට විතරයි இன்னைக்கு පුළුවන්. எங்க வாழ்க்கையில இருக்க பாவங்கள் போகணும்னு இன்னைக்கு நிறைய காரியங்கள் எல்லாருமே பண்றாங்க. මගේ ජීවිතේ මේ පාපය මගෙන් ඉවත් වෙන්න ඕන කියලා ගොඩක් කාර්යයන් සිදු நான் කරනවා. பரிசுத்தமாக்கப்படணும்னு சொல்லி அநேக காசு எல்லாம் செலவழிக்கிறாங்க. මම පවිත්‍ර වෙන්න ඕන කියලා ගොඩක් මුදල් වියදම් කරනවා. ரத்த சிந்தி பாடுகளை ஏற்றுக்கொண்டு இறந்து போய் உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்கன்னா, ඒ ලේ වගුරු වෙලා ඒ මිය ගිහිලා නැවත උන්වහන්සේ ජීවනව නැගිටව දෙවියන් වහන්සේ දෙස බැලුවා නම් அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறி போயிரும். ඒ පාපය ඇවිල්ලා ඒ වෙලේම ඇවිල්ලා ඒක කමා කරනු ලබයි. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, මේ දවස්වල කැප இல்லைன்னா කරන්න. உங்களை சார்ந்தவங்களுக்காக நீங்க ஒப்பு கொடுங்க. නැත්තම් ඔයාලා දන්නවා ඒ උදෙසා ඔයාලා එයාලව කැප කරන්න. கர்த்தர் நிச்சயம் மாறுதலை கொடுப்பாரு. සැබෑම උන්වහන්සේ වෙනසක්
ලබා දෙයි. எங்கள் அன்புள்ளவரே, අපගේ ප්‍රේමවන්ත පියාණනි. தாவே, இன்னைக்கு யாரெல்லாம் தங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, මේ දවසේ කවුරු තමන්ගේ පාපය උදෙසා කැප කළ ஆனா යාඥා කරනවද? வீட்டாரின் பாவங்கள், மற்றவர்களின் பாவங்களுக்காக இன்னைக்கு இதை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, නිවසේ වගේම අනිත් අයගේ පාපයන් උදෙසා කැප කළ යාඥා நீர் කරනවද? பாவங்களை நிவர்த்தி செய்கிற கத்தர் அல்லவோ, ඔබ වහන්සේ පාපය පිළිගන්නව දෙවිදුන් නේද? அது எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ඒ සියල්ල ඔබ වහන්සේ වෙනස් කළ දාන පිණිස යාඥා ஒரு කරනවා. ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாவதாக. ඔබ වහන්සේ ගැලවීමේ ප්‍රීතියක් ලබා දෙන පිණිස ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. සියලුම දරුවන් ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. ආමේන්. God bless you. God bless you.